அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். சஷ்டி திதி, சித்த யோகம், மூல நட்சத்திரம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மிருகசீசர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆதாயம், ரிஷபம் சாந்தம், மிதுனம் வரவு, கடகம் வெற்றி, சிம்மம் சுபம், கன்னி லாபம், துலாம் நலம், விருச்சிகம் இரக்கம், தனுசு சுகம், மகரம் அமைதி, கும்பம் உதவி, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், ஃபோன் பண்ணி பாராட்டுறீங்கள், கமெண்ட் பண்ணுறீங்கள். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, நன்றி, சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்குறோம்னா, பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு வருடம் தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது, இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது சிம்ம ராசி நேர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் காலம் சரியில்லை. அட்டமஸ்தானத்துக்கு சனீஸ்வரன் வந்து விட்டார். உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அப்போ அட்டமத்து சனி இன்னும் 2.5 வருடங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்வார். அந்த 2.5 வருஷமும் கொஞ்சம் கூடாது. ஆனாலும் அந்த 2.5 வருஷத்தில் முதல் 1 வருஷம் குரு பகவான் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால அட்டமத்து சனி இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையானதாக நடக்கும். பண வரவுகள் உண்டாகும், லாபங்கள் அதிகரிக்கும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அட்டமத்து சனிக்குள்ளேயும் ஒரு நல்ல காலம் இருக்குது. ஆனாலும் அஷ்டமத்து சனி தொடங்கி விட்டதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். நீங்கள் 40 வயசாச்சு ஐயா, 50 வயசாச்சு, அட்டமத்து சனி வந்துட்டு வலு கவனமாக இருங்கோ. அட்டமத்து சனியில் தான் சுகர் தொடங்கும், ப்ரெஷர் தொடங்கும், அல்சர் தொடங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், பிறபொருள் எதிரி இல்லாமல் போகும், தேவையில்லாமல் உடம்பு அசௌகரியங்களை எதிர்பார்க்கும், உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள், சோம்பல் தனம் இருந்து கொண்டிருக்கும், எல்லா காரியங்களிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சனிக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காலையில் செய்யுங்கள். காலையில் எனக்கு நேரம் இல்லையா, நான் ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், வந்து மேலே கழுவிட்டு பின்னேரம் மாலை பொழுதில் ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வரனுக்கு ஒரு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். 2.5 வருடங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும்.
நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கால் பிடிக்கிறது, காலில் உழுக்கு வாரது, கால் இழுக்கிறது, வாதம் வாரது, இந்த மாதிரியான விஷயங்கள் நரம்பு நெஞ்சுக்கு போகிற நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒத்த பக்கத்து தலை வலிக்குதையா, இதுவும் அட்டமத்து சனியில் வரும். ஒற்றை பக்கத்து தலைவலி, அந்த தலைவலி வந்து அப்பா தாங்கவே முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் ஒத்த பக்கத்து தலைவலியில் கஷ்டப்படக்கூடியவர்கள். குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. உறவு பகை ஏற்படும். நல்லா நெருங்கி பழகின குடும்பம், பக்கத்து வீடும் நாங்களும் அப்படி ஐயா அண்ணன் தம்பி மாதிரி உறவு. ஆனால் இப்போ பகை வந்து விட்டது. நாங்களும் எங்களுடைய மச்சானுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம். இப்போ பகை வந்துட்டு அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் சண்டை, மாமா மருமகனுக்கு இடையில் சண்டை, மாமியார் மருமகளுக்கிடையே சண்டை, சகோதரர்களுக்கிடையே பகை, மாமன் மச்சான் உறவுகளுக்குள்ள பகை, இந்த மாதிரி பங்காளிகள் சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் அதிக தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தூர பிரயாணம் அலைச்சல். இங்கேருந்து ஒரு 2-3 மணித்தியாலம் வாகனத்தில் போய் ஒருத்தரை பார்க்க போனான். அங்கே போனால் அவர் இல்லை, திரும்பி வந்துட்டார். இதை சொல்கிறது அலைச்சல். இந்த மாதிரி அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக, நல்ல விஷயமாக இருக்கலாம், கெட்ட விஷயமாக இருக்கலாம், அதிக தூர பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிள்ளைகள் படிக்க இல்லைண்டோ, பிள்ளைகள் வேலைக்கு போயில்லைண்டோ, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தினாலேயோ, பிள்ளைகளுடைய திருமணத்தினாலேயோ, பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பிரயாணத்தினாலேயோ, ஏதோ பிள்ளைகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வாகன விடயத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். நான் எப்பவும் சொல்வது, அட்டமத்து சனி வந்துட்டுது என்று அடி மனதில் போட்டுக்கொள்ளுங்கோ. வாகனம் ஓடைக்குள்ள கவனமாக வாகனம் ஓடுங்கோ. ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட, மோட்டார் சைக்கிள் ஓடுறாக்கள் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. ஃபோனை காதுக்குள்ளே வச்சு பேசிக்கொண்டு காரை ஓடிக்கொண்டே ஃபோனை பேசினீங்கன்னா உங்களுடைய கவனம், நீங்கள் ஃபோனில் இருக்குமே தவிர டக்குன்னு ஒருத்தன் குறுக்கால போனால் பிரேக் அடிக்க மாட்டியார். அப்போ வாகனம் ஓடும்போது ஃபோன் பேசாதீர்கள். ஃபோன் பேசணுமெண்டா ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசி முடிச்சுட்டு போங்க. இல்லை வாகனத்தை ஓடிட்டு பிறகு ஃபோனை பேசுங்க. ஹெல்மெட் போகாமல். வீதி சமிக்ஞைகளை மதித்து நடவுங்கள். சிக்னல் பற்றியிருக்கும், நீங்கள் உங்களோட பாட்டில் போவீங்க, அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ரோட்டில் ரேஸோடு போகாதீர்கள். அட்டமத்து சனி நடப்பதனால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதிக வேகமாக பிரயாணம் செய்கிறது, போட்டி போட்டுக்கொண்டு ஓடுறது, இன்னொருத்தன் முந்திட்டு அவனை நாங்கள் முந்தோணும், இந்த மாதிரி ரேஸ் ஓடுறதுக்கு இல்லை. அதுக்கு வேறு வாகனங்கள் இருக்குது ரேஸ் ஓடுறது, அதுக்கு வேறு இடங்களும் இருக்குது. ரோட்டில் நாங்கள் அதை செய்யக்கூடாது. வாகன விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ஃபோன் பேசிக்கொண்டு ஓடுறது அதை சொல்லிட்டேன். உடல் பயிற்சி, யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் அவசியம். சனி 8ல் வந்தால் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் கிட்டத்தட்ட 50 வயசை தாண்டி விட்டீர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க, 20 நிமிஷம் உடல் பயிற்சி செய்யுங்கள், 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்கள், 20 நிமிஷம் யோகாசனம், மிஞ்சி ஒரு 10, நிறைய 108 யோகாசன பயிற்சிகள் இருக்குது. ஒரு 10 பயிற்சி உட்கார்ந்து கொண்டே செய்கிறது. இப்போல்லாம் நிறைய வந்துட்டுது. இப்போ எடுத்து பார்த்தீங்களா தெரியும், ஃபோனில் கதிரையில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய உடல் பயிற்சிகள் நிறைய வந்துட்டு, உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள் நிறைய வந்துட்டு, அதுகளெல்லாம் பாருங்க. கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் மினக்கெடுங்கள். அட்டமுத்து சனியில் தான் வியாதிகள், சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது, ப்ரெஷர் ஒன்று கூடும் இல்லை குறையும், அல்சர் தலைவிரித்து ஆடும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. காலில் பிரச்சனை, சனீஸ்வரன் காலைத்தான் பிடிப்பார், காலில் பிரச்சனை வரலாம். மூட்டு வலி இது ஏற்படலாம். முள்ளந்தண்டெலும்பு பிரச்சனை வரலாம். முதுகு வலி ஏற்படலாம். அடி வயிற்றில் நோய் வரலாம். இடது பக்கத்து உறுப்பு, லெஃப்ட் சைட் இடது பக்கத்து உறுப்புகள் ஆரோக்கிய குறை வரலாம். அதிலெல்லாம் கவனமாக இருங்கோ.
முடிஞ்சால் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஃபுல் பாடி செக்கப் கொண்டு பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரியில் ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும். முழு உடல் பரிசோதனை அதை ஒருக்கா செஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ, மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கோ. வருத்தங்கள் இருந்தால் அதை சும்மா விடாமல் ஒரு முறை டாக்டர்கிட்ட போய் தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கோ. மருந்து மாத்திரைகளை ஃபார்மசியில் போய் உங்களை இஷ்டப்படி வாங்கி குடிக்காமல் டாக்டரோட கலந்து ஆலோசித்து அவரால் சிபாரிசு செய்யப்பட்ட மருந்துகளை மட்டும் உட்கொள்ளுங்கோ. நீங்கள் டாக்டராக கூடாது. திருமணத்தை அட்டமத்து சனி இருக்கே, கல்யாணம் நடக்காதே என்று நினைக்கக்கூடாது. 7.5 சனி அட்டமத்து சனிக்குள்ளே நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் திருமணம் குரு 11 இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு உருவாகும். குரு 11 இருக்கிறதுனால மகிழ்ச்சி சந்தோஷங்கள். அட்டமத்து சனியினால் ஒரு பக்கத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் எப்பவும் சொல்கிறது 9 கிரகம் இருக்குது. சனீஸ்வரனை வெற்றும் மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது. அதனால் எது பிரச்சனை வரும்ன்றதுனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரப்போதென்று தெரிந்திருக்க வேண்டும். எந்த வகையிலெல்லாம் பிரச்சனை வரும் என்று புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயங்களை பற்றி கூடுதலாக சொல்கிறேனே தவிர குரு 11 இருக்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சுப காரியங்கள் நடக்கும். உறவுகள் பகை நீங்கும். பிள்ளையார கும்பிடுங்க. விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.